மக்களே, இன்று நாம் திருக்குறள் 401 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்ற இயலில் இடம்பெற்றுள்ள கல்லாமை அதிகாரத்தின் முதல் குறள். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், முகத்துவம் இல்லையெனும் வீரன் தன் செயல்களால் மட்டுமே பெருமை சேர்க்க வேண்டும். தனக்கு வாய்ப்பு அல்லது பொது மேடை இல்லாமல் அறிவும் கடமையும் கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதையே நெடுந்தொகு வீரர் என்று அழைப்பர். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய தருணத்தில் பலர் புகழ், பதவி, செல்வம் தேடி மேடைகளை நாடுகிறார்கள். ஆனால் மேடை இல்லாமல் அறிவை சம்பாதித்தால் நிச்சயமாக நம்பிக்கை வந்துவிடும். சாமர்த்தியமும் ஒழுக்கமும் உடையவராக இருக்க முடியும். உதாரணமாக, ஒரு ஊர்காட்டில் சிறு வணிகர் அவர் கடைமாளை இல்லாமல் தினமும் கடினமாக உழைத்து வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துகிறார். அவரின் நம்பிக்கை மக்களிடத்தில் பரவியதால் அவர் வெற்றியடைகிறார். மற்றொரு உதாரணம், ஒரு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய வீட்டுடைமையிலும் செலவுகள் அதிகமானாலும் மாணவர்களுக்கு அறிவை பகிர்ந்து வளர்ப்பார். அவர் மேடை இல்லை என்றாலும் அவரது சேவை சமூகத்தில் மதிப்பு பெறுகிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நம்முடைய உழைப்பு, ஒழுக்கம், உண்மையான முயற்சி மூலம் சிறந்த முடிவுகளை அடையலாம். சுய நம்பிக்கையுடனும் மற்றவர்களின் நலனுக்காக இச்செயலை மேற்கொண்டால் வெற்றி வரும் என்று எளிதாக நம்பலாம். அதனால் முதலெழுச்சி வந்தால் அது எப்போதும் நீண்ட காலம் நிலைக்க முடியும். மக்கள் எதிர்காலம் நம்பிக்கையுடன் இருக்கும். இதனால் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.